கன்னிமையின் தூய்மையும் தாட்சியும் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கன்னிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 9/11/24 இருக்கிறோம். லுத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா, இது நமக்கு பெரும் விழா. இன்றைய சங்கீத தொடர்ச்சி ஆவியானவரின் துணையிலும் அன்னை மரியா நம்மோடும் இருப்பதனால் நாம் வாசித்து கொண்டு வருவது சங்கீதம் 53, 4, 5, 6, நீதிமொழிகள் 26, 22, 23, 24. இன்றைய முதல் வாசகம் எசேக்கியா 47, 1, 2, 8, 9, 12. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்தோடி கொண்டிருந்தது. இன்றைய இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் 3, 9b, 11, 16, 17. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோவில். இன்றைய தூய நற்செய்தி யோவான் 2, 13, 22. இயேசு அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கு உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்பொழுது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரையும் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளை கவிழ்த்து போட்டார். பார்த்திங்களா, இயேசுவுக்கே கோவம் வந்திருக்கு. நம்ம கேட்குறோம்ல, ஜீசஸ் பொறுமை உள்ளவர், தாழ்ச்சியுள்ளவர், கருணை உள்ளவர், வரும் இதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருக்கும் கோபம் வரும். தவறு செய்யும் போது அவரும் நம்மை கடிந்து கொள்வார். எத்தனையோ நாட்கள் இயேசுவை நம்ம நல்ல மாதிரி தான் சதுசேயங்க போல் நம்ம பரிசேயர் சதுசு அவரை கேள்வி கேட்பதிலே இருந்தாங்க இல்லைங்களா? நாம் அதே போல் தான் இயேசுவையும் நாம் கண்டிருப்போம். ஆனால் சில இடங்களில் அவர் சபித்திருப்பார். அத்திமரத்தை அவருடைய பசிக்காக அவருக்கு கிடைக்கவில்லை என்பதனால் அவர் சபித்திருப்பார். அதே போல் அந்த மரம் பட்டு போயிற்று என்று நாம் படிக்க கண்டோம். அதே போல் கண்ணீர் விட்டு அழுதார் லாசரின் வீட்டில். அதே போல் லாசருடைய மரணத்திற்காக. அதே போல் சாட்டையால் அடித்து அவர்களை நாணயம் மாற்றுவோரை விரட்டினார். டேபிளையே கவிழ்த்து போட்டார் என்று வாசகம் சொல்கிறது நமக்கு. அப்போது இன்றும் இஸ்ரேலில் அதே இடத்தில் அந்த கோவிலில் நாணயம் மாற்றுவர்கள் இருக்கிறார்கள். அங்குதான் மணி எக்ஸ்சேஞ்ச், அங்கு தான் நாம் கொண்டு போகும் பணத்தை அங்கு வேண்டுமென்றால் மாற்றிக்கொள்ளலாம். அதனால் ஆண்டவர் இந்த கோவிலை இடித்து விடுங்கள், இதை 3 நாளில் எழுப்புவேன் என்றார். ஆனால் அவர்கள் நக்கலோடு இது 40 ஆண்டுகள் ஆயிற்றே என்றனர். ஆனால் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் ஆண்டவர் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். இது அவர்களுக்கு புரியவில்லை. எந்த மனிதன் நான் எனது குடும்பம் என்று சமூகம் என்பதை இதயத்தில் பதிய போடுகிறானோ, விதைக்கப்படுகிறானோ, எந்த மனிதன் அங்கு தனக்காக தானே என்று முளைத்து வளர்ந்து பலரும் பயன் தரும் மரம் போல் இறையரசு உதயமாகிறது. இறைவனையும் இறை சிந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ள தொடங்கும் போதே இறையரசு இதயத்தில் குடிக்கொள்ள தொடங்குகிறது. அதான் கலாத்தியர் 5:22 சொல்வது போல,
எந்த மனிதன் நான், எனது, எனது குடும்பம், நமது சமூகம் என்பதை இதயத்தில் பதிய போடுகிறானோ அங்கே தானாக முளைத்து வளர்ந்து பலருக்கும் பயன் தர மரம் போல் இறையரசு உதயமாகிறது. நாம் அந்த இறையரசிற்காக, தற்பெருமைக்காக, பகட்டாக, வெற்றி களிப்பு தோரணைக்காக பெருகும் பொருள் செலவுகளின் போட்டி கொண்டு கட்டப்படும் பிரம்மாண்ட கோவில்கள் ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்னும் இயேசுவின் நற்செய்தியை கேலி கூத்தாகும் பரிசாக சின்னங்கள் அல்லவா? இப்படிப்பட்ட இடங்களில் கடவுளுக்கு காணிக்கை என்னும் பெயரில் நடைபெறும் வணிகத்தனமான நிதி குவிப்புகள் இயேசுவின் சாட்டைக்கு வேலை வைக்கும் செயல்கள் அல்லவா? உயிருள்ள கோவிலாகிய நம்பிக்கையாளர்கள் ஒன்று கூடும் வழிபாட்டு கோவில்கள் ஏழைகளுடையவையாகவும் ஏழைகளுக்கானவையாகவும் மாறட்டும். கிறிஸ்தவ கோவில்களும் கிறிஸ்தவ சமூகத்தின் செயல்பாடுகளும் கடவுளின் பரிவிரக்கத்தையும் பகிர்வையும் தூண்டி வளர்க்கும் அருள் அடையாளங்களாக சுடர்விடட்டும். இதோ நாமும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கோவிலாகவும் அவர் கட்டும் இல்லத்தில் நம் மனதில் அவருக்கு ஒரு இல்லத்தை கட்டி அவருக்கு நாம் கட்டி எழுப்புவோம். இறைவனை நம் மனதில் சுமப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.